இதுல வந்து சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறாரு. என்னன்னா, நம்ம வந்து தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்ல, உலகமே வந்து திரும்பி பார்க்குது இந்த கட்சிய. தாவேக்கா வந்து யாரு இப்படி எல்லாம் செயல்படுறாங்கன்னு. இது வந்து சத்தியமா உண்மை. எல்லாருமே திரும்பி பாக்குறது உண்மைதான். யாரா இந்த தற்குறி அப்படின்னு திரும்பி பாக்குறது உண்மைதான். எல்லாரும் உங்களை திரும்பி பாக்குறாங்களாம். காரி துப்பிட்டு இருக்கானுங்க. வெளில போய் பாரு, முதல்ல 4 பேர்ட்ட கேளு. போய் வந்து எல்லாம் என்ன சொல்றாங்க, எல்லாம் தற்குறி, தரங்கிட்ட தற்குறி, ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாது, எல்லாரையும் உருப்படாம அடிக்குது. இன்னைக்கு வந்து எல்லாம் எப்படி டிவிக்கேன்னு கத்துறானோ, நாளைக்கு ஏதாவது ஒரு அரசியல்ல உள்ளுக்குள்ள வந்துட்டீங்கன்னா கத்தி எடுத்து குத்திவிட்டு நான் டிவிக்கே அப்படிமா, ரேப் பண்ணிட்டு நான் வந்து டிவிக்கே அப்படிமா, அந்த கூட்டம் தான் இது. நிச்சயமா சொல்றேன், இப்படி வழி நடத்தப்பட்டால் அவன் நிச்சயமா வந்து இப்படிதான் மாறும். அடுத்து முதலமைச்சர்கிட்ட இவர் கேள்வி கேட்கிறாரு நம்ம விஜய் அவர்கள். என்ன கேள்வின்னா, நீங்க வந்து சட்டமன்றத்துல வந்து ஒரு முதலமைச்சர் மாதிரியே பேசல, நீங்க வந்து அரசியல் சுயலாபம் தேடுறீங்க, அரசியல் பண்ண மாட்டேன்னு சொல்லி அரசியல் கேவலமான அரசியல் பண்றாரு முதலமைச்சர் அப்படிங்கிறாரு, குற்றச்சாட்டு வைக்கிறாரு. முதலமைச்சரோட கடமை வந்து என்னன்னா, அங்க நடந்ததை எடுத்துரைத்து பேச வேண்டிய கடமை முதலமைச்சரோட கடமை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் தற்குறி விஜய். தெரியாம வந்துட்டு ஏன் பேசினாரு சட்டமன்றத்துலன்னா, சட்டமன்றத்துல பேச வேண்டிய கட்டாயம் முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா அவர் முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அந்த சீட்டுக்கு போறதுக்கு வந்து தற்குறியா இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்குன்னு சில தகுதியெல்லாம் வேணும். அடுத்து திரும்ப சொல்றாரு, 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. இப்ப நாங்களும் அதே தான் சொல்றோம், திரும்ப சொல்றோம். 234 தொகுதியில ஒரு தொகுதியில கூட டிவிகேல இருந்து வெற்றி பெற்றுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பேச, அது வரைக்கும் போ.